Hello guys, welcome to Couples Cooking. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஹஸ்பண்ட் செஞ்ச ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்காங்க. தண்ணி ஊத்தி கிளீனா வாஷ் பண்ணிட்டு 20 to 30 minutes வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிறாங்க. அங்க எடுத்துக்க குவாண்டிட்டி 4 members வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பிரஷர் குக்கர் வச்சுட்டு 1 tablespoon கீ அண்ட் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் அண்ட் 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoon காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. மசாலா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் 1 கப் தக்காளி 1/4 கப் கர்ட் அண்ட் 1 கப் புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா குக் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கிளீனா வாஷ் பண்ணி வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணிட்டு மசாலாஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மட்டன் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. 7 விசிலுக்கு அப்புறமா குக்கர் சைட்ல வச்சுட்டு ரைஸ் குக் பண்ண ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரைஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரதுக்கு கொஞ்சமா எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டன் பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பரா குக் ஆயிருக்கும். இப்ப ஸ்டவ் லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு நம்ம குக் பண்ண ரைஸ் இதுல ஆட் பண்ணிக்கிறாங்க. தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 1 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம். சோ டோட்டலா 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்க 1 கப் தண்ணி அண்ட் ரைஸ் வேக வைக்க 2 கப் தண்ணி. சோ டோட்டலா 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் கீ அண்ட் 1/2 ஸ்பூன் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறாங்க. ரைஸ் 80% குக் ஆயிருக்கு. சோ டம் போட்டு எடுத்தா போதும். ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சதுக்கு அப்புறமா தவா வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரஷர் குக்கர் வச்சுட்டு மேல வெயிட் வச்சு எடுத்துக்கிறாங்க. 5 மினிட்ஸ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா டம் உடைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியா ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். அவ்வளவுதாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்டைல்ல டேஸ்டியான ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.